Hey guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஐ பாத்தில் இருக்கிற green row என்ன, green column என்ன, அதை பற்றி நம்ம எப்பயும் போல நம்ம என்ன பண்ணலாம், அதோட டாக்குமெண்டேஷனில் போய் நம்ம பார்த்துடலாம். செகண்டு, அந்த ரீட் காலத்தோட அவுட்புட் என்ன, green ரோட அவுட்புட் என்ன, அதை வச்சு நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ ரீட் காலத்தோட அஃபிஷியல் யூஐ பாத் டாக்குமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது என்ன சொல்லியிருக்காங்க, ரீட்ஸ் த வேல்யூஸ் ஃப்ரம் எ காலம் பிகினிங் வித் த செல் ஸ்பெசிஃபைடு இன் ஸ்டார்டிங் செல் ப்ராப்பர்ட்டி ஃபீல்ட் அண்ட் ஸ்டோர் தம் இன் அன் enumerable object variable can only be used inside the Excel application scope or use Excel file activity சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு காலத்தை நம்ம ரீட் பண்ணணும் மொத்தமாக, மீன்ஸ் அந்த காலம் ஃபுல்லாமே என்னென்ன டேட்டா இருக்கோ அப்படி எனக்கு எடுத்துட்டு வந்துடும். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஏ காலம் எடுத்துக்கோங்களேன். அதில் A10ல இருந்து ரிமைனிங் கீழே இருக்கிற என்னென்ன செல்லில் என்னென்ன இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் A11 A12 அந்த மாதிரி A10 சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டார்டிங் செல். ஸோ நான் எந்த ஸ்டார்டிங் நான் செல்லு சொல்கிறேனோ அதுலேருந்து எனக்கு அந்த என்டையர் காலம் ஸ்பெசிஃபிக் பண்ண என்டையர் காலத்தை ரீட் பண்ணிட்டு வந்துடும். அதில் நம்ம முக்கியமாக கவனிச்சிக்க வேண்டியது, இதோட அவுட்புட் என்னன்னா enumerable ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சீட் நேம் கொடுக்கணும் நம்ம இன்புட்டாக, அதே போல் நம்ம ஸ்டார்டிங் செல்லும் கொடுக்கணும். ஓகேங்களா, இது ப்ரிசர்வ் ஃபார்மேட். ப்ரிசர்வ் ஃபார்மேட்னா அந்த எக்ஸல்ல நம்ம இந்த டேட் அண்ட் டைம் ஃபார்மேட், கரன்சி ஃபார்மேட், சம்திங் ஃபார்மேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்மேட் அப்படி நமக்கு எடுத்துகிட்டு வரணும்னா நமக்கு இங்கே ஜஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு செக் பண்ணால் போதும். இந்த இது பண்ணும்போது மைட் பி நமக்கு கொஞ்சம் கம்பேர் டு ஸ்லோவராக இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட அவுட்புட் enumerable. சரி, இப்போ ரீட் காலம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ரீட் ரோ என்ன பார்த்துடலாம். ரீட் ரோ அதே போல தான். இப்போ நான் A1ல இருந்து அப்படி சொன்னா அந்த என்டையர் ரோ உள்ள எடுத்துட்டு வரும். ஆனால் எங்க இருந்து, A1ல இருந்து. சப்போ எனக்கு A1லாம் வேணாம், எனக்கு எதுல இருந்து வேணும் அப்படின்னா D1ல இருந்து வேணும் அப்படின்னா D1ல இருந்து எடுத்துட்டு வரும். ABC1 அதெல்லாம் அங்க அந்த அந்த வேல்யூஸ்லாம் எனக்கு எடுத்துட்டு வராது. ஓகேங்களா, சரி. அதே போல் ஸ்டார்டிங் செல் என்னென்ன கொடுக்கணும், எந்த ஷீட்டை நான் பண்ணணும் கொடுக்கணும். மெயினாக இது எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் அப்படின்னா யூஸ் எக்ஸல் ஃபைல் அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே தான் இருக்கணும். ரிசல்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி enumerable ஆப்ஜெக்ட். சரி, இப்போது நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம டைரெக்டாக ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு முக்கியமான 2 சின்டாக்ஸ் நான் சொல்ல போகிறேன், நல்லா நோட் பண்ணிக்கணும். பார்க்கலாம் வாங்க. ஓகே, ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ் நான் என்னன்னு சொல்லிடுறேன். சப்போஸ் என்னோட வீடியோ நான் சொல்றப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கோங்க. நம்ம கிளியராக சொல்றதுக்காக நம்ம மெதுவாகவே போகிறோம், நீங்கள் அவங்க தேவையான பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா A1ல இருந்து எனக்கு லாஸ்ட் என்னன்னா முடிகிற வரைக்கும் நமக்கு டேட்டாஸ் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு பர்டிகுலர் காலம் மட்டும் தான் எனக்கு லூப் ஆகிட்டே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஏலேருந்து ஜெட்லாம் வேணாம் உங்களுக்கு, ஆல்ரெடி நமக்கு நிறைய ஹெட்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வேணாம் எனக்கு. மீன்ஸ் இங்கே சில வேல்யூலாம் எதுவுமே இல்லை. சம்டைம் இந்த மாதிரி எங்களுக்கு அவுட்புட் வரும். ஆனால் பட் நாங்கள் என்ன சொல்லிடுறோம், டிஃபால்ட்டாக எனக்கு என்ன பண்ணிடணும், மார்ச்ன்ற காலத்தை எனக்கு ஹைட்ரேட் பண்ணணும். அதே போல் மேன்ற காலம், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா AYB இந்த காலம் லெட்டர் பார்த்தீங்கன்னா AYB இது ஃபுல்லாக எனக்கு ஹைட்ரேட் பண்ணணும். அதே போல் PP அந்த காலம் எனக்கு ஹைட்ரேட் பண்ணணும். செகண்டு XCE அப்படின்ற காலம் ஹெட்டர் நமக்கு என்ன இருக்குது, இங்கே நம்ம என்ன கொடுத்தோம் வேல்யூ அந்த இது ஹைட்ரேட் ஆகணும். லாஸ்ட்டாக குமரன் அப்படின்னா பிரவீன் ஏதோ ஒன்று நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரவீன் மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன், ஹைட்ரேட் ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு
நம்ம என்ன பண்ண போறோன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஜிக் போகலாம். அப்பதான் உங்களுக்கு எனக்கு தெளிவா புரியும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ரீட் ரோ வச்சு நான் என்ன பண்ணிடுறேன், A1ல இருந்து எனக்கு என்டையர் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு வந்து ரீட் பண்ண அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், ரீட் ரோ எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த ரீட் ரோவோட அவுட்புட் என்னது, நமக்கு IEnumerable ஆப்ஜெக்ட்னு சொன்னேன்னா, ஸோ நமக்கு கலெக்ஷனா இருக்கும். ஸோ அதை நான் என்ன பண்ணிடுறேன், அரேவா மாத்திடுறேன். ஸ்ட்ரிங் ஆஃப் அரேவா மாத்திட்டு அந்த அரேக்குள்ள நான் என்ன சொல்றேன், அந்த பிரவீன்றது எங்க இருக்கு, மார்ச்ன்றது எங்க இருக்கு, மேன்றது எங்க இருக்குன்ற இண்டெக்ஸை வந்து நான் ஃபைண்ட் பண்றேன். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த இண்டெக்ஸ் நான் வச்சுட்டு எனக்கு இண்டெக்ஸ் கிடைச்சிருமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றது 0th இண்டெக்ஸ், பின்றது நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அப்போ இசட்ன்றது நமக்கு என்னது 27வது இண்டெக்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால. அப்படியே நம்ம பார்த்தோம்னா மார்ச்சோட இண்டெக்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா நமக்கு பிபின்ற காலம் இப்போ நான் இண்டெக்ஸ் நான் கண்டுபிடிச்சிடுவேன். அந்த இண்டெக்ஸ் நான் என்ன பண்ணிடுறேன், காலம் லெட்டரை வந்து, அதாவது காலம் இண்டெக்ஸ்ல இருந்து காலம் லெட்டரை வந்து கன்வெர்ட் பண்றேன். இப்போ எனக்கு நல்லா கவனிக்க, நான் சொன்னதுல ஃபர்ஸ்ட் அந்த மொத்த அரே கலெக்ஷன்ல பர்டிகுலரா எனக்கு மார்ச்னா அதோட இண்டெக்ஸ் எடுத்து வர்றதுக்கு ஒரு சின்டெக்ஸ் வேணும். கரெக்டா? கிடைச்ச இண்டெக்ஸை வந்து நம்ம காலம் லெட்டரா மாத்துறதுக்கு இன்னொரு சின்டெக்ஸ் வேணும். ஸோ இந்த 2 சின்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம பார்த்துடலாம் அப்படியே. சரி, இந்த 2 தெரிஞ்சிருச்சா, எனக்கு காலம் இண்டெக்ஸ் தெரிஞ்சிடும். அதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன், காலம் லெட்டரா மாத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறேன், அந்த பிபின்னு கிடைச்சிருந்துச்சுன்னா பிபி 2ல இருந்து எனக்கு மொத்தமா வந்து அந்த காலத்தை வந்து கேப்சர் பண்ணு அப்படின்றப்போ நமக்கு ரீட் காலம்ன்ற ஆக்டிவிட்டி நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு மொத்தமா என்டையரை வந்து IEnumerable ஆப்ஜெக்ட் கலெக்ஷன்ல எனக்கு என்ன இருக்கும்னா இந்த என்டையர் ரோவோட வேல்யூஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து ஐட்டர் பண்ணிக்க முடியும். ஓகே, இதான் பேசிக்கா வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட். இப்போ நம்ம வந்து ஸ்டூடியோக்குள்ள போயிட்டு எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டேன், அங்க பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ நம்ம எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்புக்குள்ளதான் நம்ம ரீட் ரோவும் ரீட் காலமும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ரீட் ரோல இருந்து போகலாம். இப்போ ரீட் ரோல் நம்ம யூஸ் பண்றது என்னது, இப்போ C3. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், இங்க இருந்து எனக்கு என்டையரை வந்து ரீட் பண்ண சொல்லிடுறேன். ஓகேவா? அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், ரீட் ரோ அப்படின்றத எடுத்துட்டு நான் இன்புட்டா சீட்டை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஸ்டார்டிங் செல்லு கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து எனக்கு அவுட்புட்ல வந்து நான் கொடுத்துருக்கேன் ரீட் ரோ என்ற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு அதோட வேரியபிள் வந்து நமக்கு என்ன டைப்பா இருக்குன்னா IEnumerable ஆப்ஜெக்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் சின்டெக்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சின்டெக்ஸ் இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாருங்க. இப்போ எனக்கு இண்டெக்ஸ் நம்பர் எடுத்துட்டு வந்துருச்சுன்னா அந்த இண்டெக்ஸை வந்து காலம் லெட்டரா மாத்துறதுக்கு இந்த சின்டெக்ஸ் தான் எனக்கு யூஸ் ஆகுது. அதாவது கன்வெர்ட் காலம் இண்டெக்ஸ் டு லெட்டர், காலம் லெட்டர். ஓகேங்களா? இதோட கிளாஸ் எங்க இருக்குன்னா, எங்க இருந்து வருதுன்னா uipath.excel.helpers.excel utilities-ல இருந்து வருது. அதாவது UEHE அப்படின்னு வச்சுக்கோங்க. uipath.excel.helpers.excel utilities.convert column index to column letter. இதுல வந்து நம்ம இண்டெக்ஸ். சரி, இப்போ இந்த இண்டெக்ஸ் நம்ம எப்படி எடுக்க போறோம்னு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, அதுக்காக இந்த சின்டெக்ஸ் நமக்கு தெரியணும். அதுவும் நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லிடுறேன். சரி, இப்போ நான் ரீட் ரோன்றது கலெக்ஷனா, அது வந்து IEnumerable. அதை நான் என்ன பண்ணிடுறேன், அரேவா மாத்துறேன். அந்த அரேவை நான் எப்படி மாத்துறேன், ஸ்ட்ரிங் ஆஃப் அரேவா நான் மாத்திடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இது அரே டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ரீட் ரோ நான் கொடுக்குறேன். ரீட் ரோ டு அரே போட்டு இப்போ என்ன பண்ணிடுறேன், டாட் காஸ்ட். டைப் பண்ண அப்படியே வரும். காஸ்ட் என்ன சொல்றேன் பாருங்களேன், டாட் காஸ்ட். காஸ்டோட மீனிங் என்னது, ஸ்பெசிஃபை டைப்பா நம்ம எடுத்துட்டு வரும். IEnumerable இருந்து ஸ்பெசிஃபை டைப்பா எடுத்துட்டு வரும். நமக்கு என்ன டைப்பா வேணுமோ நமக்கு கொடுத்துருவோம். நமக்கு வந்து ஸ்ட்ரிங்கா நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? டாட் டு அரே, அந்த மொத்தத்தை வந்து நான் அரேவா மாத்திடுறேன். நெக்ஸ்ட் நான் கமா கொடுக்கும் போது இங்க பாருங்களேன், வேல்யூஸ் ஆப்ஜெக்ட் அஸ் இன்டிஜர்னு சொல்றாங்க. இங்க நான் என்ன கொடுக்கணும்னா இன்டிஜர் தான் கொடுக்கணும்.
ஸோ சாரி, நமக்கு இங்கே வேல்யூ கொடுக்கணும் as ஆப்ஜெக்ட். நான் என்ன சொல்லிடுறேன், மொத்த இது வந்து எனக்கு இதோட மொத்த சிண்டெக்ஸோட அவுட்புட் வந்து இன்டீஜர். பட் நம்ம கமா கொடுத்தோன்னா இங்கே நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து நமக்கு ஆப்ஜெக்டா இருக்கு. நம்ம வந்து ஆப்ஜெக்டாலே நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்திக்கலாம், அப்படி இல்லைனா இன்டீஜரை மாத்திக்கலாம் நமக்கு தேவைப்படுற மாதிரி. ஆப்ஜெக்ட்னா மிக்சடா இருக்கும் நமக்கு தேவை. ஓகே ஓகே, இங்க வந்து நான் என்ன சொல்றேன், 1 2 3 அப்படின்னு கொடுத்துறேன் எக்ஸாம்பிள். இதுதான் நமக்கு வந்து என்ன சொல்றது, நமக்கு நம்மளோட ஃபைன் பண்ண போற வேல்யூ. ஸோ இது மொத்தமா சேர்க்கும்போது எனக்கு என்ன வரும்னா, இந்த மொத்த அரேல 1 2 3 3 அப்படின்ற இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து எனக்கு அவுட்புட் எடுத்துட்டு வரும். ஓகேங்களா, அவுட்புட் எடுத்துட்டு வரும். இதோட அவுட்புட் நமக்கு என்ன இருக்கு, இண்டெக்ஸா இருக்கும். இங்க பாருங்க, காலம் இண்டெக்ஸ் இன்டிஜரா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் இந்த இண்டெக்ஸ் நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நம்ம இந்த யூஇ ஹெச்இ சொன்னீங்க பார்த்தீங்களா, அதாவது uipath.excel.helpers.utilities.convert column index to column letter. இங்க வந்து நமக்கு காலம் இண்டெக்ஸ் ப்ரீவியஸ் சின்டாக்ஸ்ல எடுத்துட்டு வந்துடும் +1. இங்க நான் ஏன் +1 கொடுக்குறேன்னா, நமக்கு 0 இண்டெக்ஸ், அதாவது ஏ வந்து 0 பி வந்து 1 அப்படி இருக்கு இல்லையா. அப்போ இஜெட் வந்து நமக்கு 27, நமக்கு வந்து 20 நம்ம கரெக்டா வந்து நமக்கு கொண்டு வரணும் இல்லையா, 26 அப்படின்னா 26 அந்த மாதிரி. அதுக்காக நான் +1 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 25 கொண்டு வரணும், நம்ம +1 26 கொண்டு 26 ஆக்கிடும். ஓகே, சேவ். நெக்ஸ்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன், மெசேஜ் பாக்ஸ்ல போட்டு நான் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இங்க நான் என்ன பண்ணிடுறேன், இன்னொரு மெசேஜ் பாக்ஸ் போட்டு காலம் இண்டெக்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இங்க வர்றத நமக்கு வந்து இப்போ பிபின்னு வந்திருக்கும் இல்லையா, பிபி 1னா மொத்தம் அந்த பிபி 1னா இங்க இருந்து எங்க பிபி 1னா இங்க இருந்து அப்படியே மார்ச் மொத்தமா எடுத்துருவோம். நமக்கு வந்து சப்போஸ் இங்க இருந்து வேணும்னா பிபி 3 இங்க இருந்து நம்ம போட்டுக்கலாம், பிபி 3ன்னு கூட போட்டுக்கலாம். நம்ம எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அங்க இருந்து பிபி 3 பிபி 3 பிபி 1 பிபி 1 நம்ம இங்க மாத்துறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ எனக்கு வந்து மொத்த கலெக்ஷன் இங்க இருக்கும். மீன்ஸ் மொத்த என்டையர் டேட்டா வந்து பிபி 1ல இருந்து மொத்தம் அப்படி எனக்கு இருக்கும். நான் பிரிண்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு ஃபாரிச் எடுத்து நான் என்ன பண்றேன், ஒரு லூப்பா போடும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இது மொத்தம் ஒண்ணுன்னா பிரிண்ட் ஆகும். இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த காலம் என்ன அது கொடுத்துக்கலாம் டைனமிக்கா. அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், நான் இங்க ஒரு ஃபாரிச் கொடுத்து மே மார்ச் வேல்யூ பிரவீன், அதாவது மார்ச் இருக்கா இங்க, நெக்ஸ்ட் மே இருக்கா, அப்புறம் வேல்யூ இருக்கா, பிரவீன் இருக்கா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், நம்மளோட லாஜிக் படி ஃபர்ஸ்ட் மே எடுத்துட்டு வரும். ஸோ மே எடுத்துட்டு வந்து மே எங்க இருக்கு, இந்த இங்கே தான். ஸோ மேல இருந்து மே 1 3 2 7 17 அப்படின்றது ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் மார்ச் ஃபுல்லாமே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன வேல்யூ ஃபுல்லாமே பிரிண்ட் ஆகும். அப்படி அதுக்கப்புறம் இந்த அந்த மாதிரி சினாரியோக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். சரி, நான் வந்து இப்போ மினிமைஸ் பண்ணிடுறேன், சேவ் கொடுத்துட்டு. ஓகே, நான் 1 by 1 ரன் பண்றேன் பாருங்க. நம்ம பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஒரே நிமிஷம் கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க 26 கொடுத்தா என்ன எடுத்துட்டு வரும்னு பாருங்க. ஓகே, நான் இப்போ ரன் பண்றேன் பாருங்களேன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ரீட் ரோல இங்க பாருங்க, இந்த ரீட் ரோல எனக்கு மொத்தம் 16,383, அதாவது 16K இருக்கிற டேட்டாஸ் நமக்கு அந்த ரோ மொத்தமா கேட்ச். இங்க பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க, நான் ஸ்லோ மித்தெல்லாமே நன்னு வரும். அப்படியே போயிட்டே இருக்கேன். நம்ம லாஸ்டா நம்ம காட்டாது, நம்ம மொத்தமா பார்க்கும்போது நிறைய இது டாட் போட்டிருக்கு பாருங்க. ஸோ நிறைய இது இருக்கு. ஓகேங்களா, லாஸ்ட் வரைக்கும் ஃபைன். இப்போ அந்த 26 நம்ம சொன்னேன் பாத்தீங்களா, இசட்ல கொண்டு வந்திருக்கு பாருங்க. ஓகேங்களா, 26 கொடுக்கணும், இங்க இசட் வந்திருக்கு. ஓகே ஃபைன், இது தெரியணும் உங்களுக்கு என்னன்னு. இப்போ இங்க 27 கொடுத்தா நமக்கு என்ன வரும், ஏன்னு வரும். ஓகேங்களா,
சரி, ஓகே. நம்ம வேணா அது இருக்கான்னு பார்க்கலாம். அந்த சின்டாக்ஸ் இங்க நான் வச்சிருப்பேன் ஆல்ரெடி. அதெல்லாம் மொத்தம் எடுத்துட்டு 27 என்ன பாத்தீங்களா, ஏன்னு கொண்டு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இங்க பாத்தீங்கன்னா அதே சின்டாக்ஸ் தான், எதுவுமே மாத்தல. 27 கொடுக்குறேன், ஏன்னு கொண்டு வந்திருக்கு. இப்போ இந்த சின்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். உங்களோட எக்ஸல் ஆட்டோமேஷன் அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா வேரியபிள்ல நான் இன்புட்ல மெயினை கொண்டு வந்திருக்கேன். இப்போ மெயினா நமக்கு நேரம் எங்க போகும்? டைரக்டா இந்த ஏஒய்பி அப்படி போகணுமா? அப்பதான் நம்மளால வந்து ஐடர் பண்ண முடியும். சரி, ஃபர்ஸ்ட் இடத்துல நமக்கு என்ன இருக்கு? மெயின் இருக்கு, 1327 இருக்கு, 1718 அப்படி இருக்கு. சரி, ஓகே, ஃபைன். அப்படியே இது வருதான்னு பார்க்கணுமா? மே இங்க பாருங்க, ஐடர் பண்றேன். நமக்கு மே கரண்ட் ஐட்டம் நமக்கு என்ன இருக்கு பார்ப்போமா? கரண்ட் ஐட்டம் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, இங்க பாருங்க, மவுஸ் எங்க வச்சிருக்காங்க பாருங்க, மே வந்திருக்கா. அப்போ இங்க நான் செக் பண்ணுவேன் கரண்ட் ஐட்டம்ல மே. இப்போ மே வந்து இந்த மொத்த கலெக்ஷன்ல வந்து என்ன இண்டெக்ஸ்னு பார்த்துடலாமா? மொத்த கலெக்ஷன் வந்து எத்தனாவது இண்டெக்ஸ்? அதாவது இது என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரீட் ரோ, அதாவது மொத்த ரோல வந்து மேயும் இருக்கும் இல்லையா? ஒரு ஏபிசிடி இருந்துச்சு இல்லையா? மே இன்புட் சம்திங், அதுல நமக்கு மே இருந்துச்சு, மார்ச் இருந்துச்சு இல்லையா? இப்போ மார்ச் வந்து அந்த மொத்த அரே வந்து மொத்த டேட்டா ரோ வந்து ஐநூறு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அரே மாத்திரம். அந்த அரேல வந்து இந்த மே வந்து எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ரன் பண்றேன். உங்களுக்கு பாருங்க, அந்த மேன்றது வந்து 1327வது இண்டெக்ஸ்ல இருக்கு நமக்கு. ஸோ அந்த இப்போ நான் இங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்க, 1327 தானே? இங்க பாருங்க, 1327. அப்போ எனக்கு என்ன ஆகும்? ஏஒய்ஏ, அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஏஒய்ஏ இங்க இருக்கு. ஆனா பிளஸ் 1 கொடுத்தா எனக்கு இங்க வரும், கரெக்டா? இந்த ஏஒய்பின்னு வரும். ஓகேங்களா? இப்போ நான் பண்றேன் பாருங்க. அதுக்காக நான் என்ன பண்ணிருப்பேன், நான் இங்க பிளஸ் 1 போட்டு வந்து பண்ணிருப்பேன். பிளஸ் 1 நமக்கு என்ன வரும்? ஏஒய்பின்னு வரும். நமக்கு ஏஒய்பின்னு வரும் பாருங்க. இப்போ ஏஒய்பி வந்துருச்சா? அந்த ரெண்டுமே எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த கிடைச்சதை நான் என்ன பண்றேன்னா, இங்க செல் இங்க பாருங்க, நல்லா இங்க நான் ஹோவர் பண்ணும்போது நமக்கு செல் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ் அண்டர்ஸ்கோர் லெட்டர் நமக்கு என்ன இருக்கு? ஏஒய்பி பிளஸ் 1. நமக்கு என்னது? ஏஒய்பி 1. இங்க இருந்து எனக்கு என்டையரா மொத்த இதுவும் வந்து எனக்கு கலெக்ஷன் எடுத்து வச்சுக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், லோக்கல்ல போயிடுறேன். இந்த நான் லெஃப்ட் நல்லன்னு இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? ரீட் கால்ன்றதுல ஸ்டோர் பண்ணிருக்கேன். நான் மவுஸை பாருங்க, இங்க இருக்கா? இப்போ நான் என்ன பண்றேன்? ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். இப்போ நான் லோக்கல்ல மறுபடியும் அங்க பாத்தீங்கன்னா, லோக்கல்ல பாத்தீங்கன்னா 662 டேட்டாஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு. மே ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 13 27 இருந்துச்சு, 17 12 அப்படி இருந்துச்சா சொன்னேன்னா. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்? அந்த ரீட் காலம் வந்து ஒண்ணுன்னா லூப் பண்றேன். ஃபர்ஸ்ட் மே இங்க வரும், பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து போகும்போது 13 27 வரும், அது பிரிண்ட் பண்ணும். அடுத்தடுத்த லூப்பாக 1 17 18 பிரிண்ட் ஆகும். இப்ப இங்க பாருங்க, நீங்க இங்கேயும் இங்க பாருங்க, நல்லா கவனிச்சு. இங்க பாத்தீங்கன்னா மெயின் பிரிண்ட் ஆயிருச்சா? நெக்ஸ்ட் அடுத்து நான் வந்து ஸ்டெப் இன்ட் கொடுங்க. உங்களுக்கு ஏன் ஸ்லோவா சொல்ல உங்களுக்கு புரியணும். 13 27 வந்துருச்சா? அடுத்த லூப் இப்போ வந்து எனக்கு என்ன இருக்கு? 18. இப்போ இப்படியே இதுக்கப்புறம் முடிஞ்ச நேரம் நெக்ஸ்ட் எங்க வரும்னா, அடுத்து இங்க வரும், அடுத்த லூப்புக்கு. ஆனா இங்க பிரேக் பண்ணி வைக்கிறேன், இது முடிச்சுட்டு வரட்டும். ஃபுல்லா ஓடட்டும், டக்கு ஓடும். லாஸ்ட் மட்டும் என்ன வருதுன்னு பாத்துக்கோங்க. 676. நம்ம இதுல என்ன இருக்கு? இங்க ஸ்க்ரோல் பண்றேன் 676 இருக்கா? சூப்பர். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? இங்க நம்மளோட வேரியபிள்ல மே அப்புறம் மார்ச். ஸோ மார்ச் நமக்கு எங்க இருக்கு? இங்க பாத்துக்கோங்க. மார்ச் வந்து நமக்கு மார்ச் 431 600 691 வருது.
இது நமக்கு பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்துலாமா? கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, ஸ்டெப் பிரிண்ட் போகும். இப்போ வந்து நம்ம வந்து 400 அந்த மீன்ஸ் மார்ச்ன்றது அந்த அரேல வந்து 431வது இண்டெக்ஸ்ல இருக்கு. அந்த இண்டெக்ஸ் நான் என்ன பண்ணிடுறேன், லெட்டரா கன்வெர்ட் பண்றேன். லெட்டரா கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், அந்த மார்ச் இருக்கிற காலம் பிபி தானே இருந்துச்சு பாருங்க. இங்க பிபில தான் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? பிபி இங்க இந்த மேல போட்டிருக்கும் பாருங்க பிபி. ஓகே, அது இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், ரன் பண்றேன். ஃபுல்லா மொத்தமாக ரன் ஆகி முடியட்டும். இங்க பாத்தீங்கன்னா 11118 இருக்கும். இந்த மார்ச் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கூட 11118 இருக்கு லாஸ்ட். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு, வேல்யூ ஒன்று இருக்கும், பிரவீன் இருக்கும். அப்படி என்ன பண்ணிடுறேன், மொத்தமா நான் ரன் பண்றேன். மார்ச் வரும், எக்ஸி உள்ள ரன் பண்ணிட்டோம். இங்கெல்லாம் ரன் ஆகுது பாருங்க. மறுபடியும் கண்டினியூ கொடுக்குறேன். இந்த சைடு நீங்க பார்த்துட்டே வரணும். மெசேஜ் -1 ஏன் -1 வருது பார்ப்போம். இப்போ எரர் அடிக்குதான்னு பார்ப்போம். பிரவீன், இங்க பிரவீன் இருக்கான்னு பார்ப்போமா? ஓகே, சப்போஸ் அந்த இதுல வந்து கரெக்டா ஃபைண்ட் பண்ணலாம் நமக்கு. இங்க இந்த எரர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, சோ -1 எடுத்து வந்துருச்சுன்னா இண்டெக்ஸ் 0 பேஸ்டு மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் லெஸ் தென் த சைஸ் ஆஃப் த ஆர்குமெண்ட் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ நமக்கு -1 கண்டிப்பா வந்து அந்த லிஸ்ட்டை அந்த என்ன இருக்கோ அதை ஈக்குவல் டு 0 அப்படின்னா சாரி என்ன சொல்றாங்க, must be greater than or equal to 0 or less than of size. நம்ம எவ்வளவு இருக்கோ அது கீழே இருக்கணும். அந்த அரேயோட அரே எவ்வளவு இருக்கோ அது கீழே இருக்கணும். அதோட இண்டெக்ஸோட கீழே இருக்கணும். அப்படின்னா கிரேட் 0 அதிகமா இருக்கணும் அப்படி சொல்றாங்க. 0 அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. -1 போகக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், பேரை மாத்தலாமா? இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், குமரன் பேரை வச்சுட்டு இந்த குமரன் நான் என்ன பண்றேன், ஓகேங்களா? இப்போ குமரன் மாத்திட்டேன். அதை நான் என்ன பண்ணிடுறேன், அப்படியே எடுத்துட்டு நம்ம இங்க போயிட்டு நம்மளோட வேரியபிள நான் போட்டுடலாம். வேரியபிள நான் போடுறேன். சேவ். இப்போ நான் ஜஸ்ட் வந்து பிரிண்ட் கொடுத்து நம்ம பிரேக் பண்ணி எடுத்துடலாம். எல்லாம் அடிக்காம ரன் ஆகுதான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. டீபக் வந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். சம்திங் வந்து நான் கிளிக் பண்ணி வச்சிருப்பேன். காப்பியோ ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். நீங்களா அந்த செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதனால நான் சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன், மறுபடியும் ரீட்ரை கொடுக்குறேன். ரன் ஆயிடுச்சு. சும்மா நம்ம ஃபர்ஸ்ட் மெசேஜ் வரும். அப்புறம் லூப்புக்குள்ளேயே சுத்தம். லூப்ல எடுத்து விட்டுறேன். மெசேஜ் பாக்ஸ் மட்டும் வரும், பார்த்துட்டே வாங்க. இந்த சைடில் ரன் ஆகுது பாருங்க. மெசேஜ் பாக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த ரோ போகுது. அவ்வளோதான், ரன் ஆயிடுச்சு. லாஸ்டா பாருங்க நமக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்களேன். 1000 வந்திருக்கு. அந்த 1000 வந்து நமக்கு இருக்கான்னு பார்த்துடலாமா குமரன் அதுல. இருக்கா? ஸோ எல்லாமே ரன் ஆயிருச்சு. மேபி நான் சேவ் பிரவீன் மாத்திட்டு இங்கே சேவ் பண்ண விட்டுருப்பேன். அதனால நம்ம ரீட் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதான் மேட்ரு. அவ்வளோதாங்க. ஸோ மறுபடியும் பாருங்க அந்த வீடியோ.
பின்னாடி போயிட்டு தெளிவாக சொல்லியிருப்போம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதே போல் டிஃப்ரெண்டான ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸோட ப்ளஸ் புது வகையான சின்டெக்ஸ் கிடச்சிச்சின்னா அது உங்களுக்கு வந்து சென்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.